முதுகு கூன் போட்டு இருக்கிறவங்க, ஸ்டெடியாக நிமிர்ந்து உட்காராதவங்க, இவங்க வந்து எதனா தாழ்வு மனப்பான்மையால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு உயர்வு மனப்பான்மை அப்படின்னா என்னது? நிமிர்ந்து உட்காரணும். நிமிர்ந்து ஒரு வாகனம் ஓட்டும்போது நிமிர்ந்து அந்த உட்கார்ந்து அந்த வாகனத்தை ஓட்ட வேண்டும். அதனால் பெரும்பாலும் நம்ம உடம்புல அந்த நிமிர்வு தன்மை இருக்குதா? சில முதியோர்களை பார்த்தா ரொம்ப கூன் போட்டு கம்பு ஊனி நடந்து போயிட்டுப்பாங்க. முதுகு வளைஞ்சிரும். காரணம் இளமையில் அவங்க நிமிர்ந்து நடக்கலை. அதற்கு தண்டனை தான் முதுமையில் அனுபவிக்கிறாங்க. நம்ம இளமையில் பண்ண பாவங்கள்லாம் வந்து முதுமையில் அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி முதியவர்கள் பார்த்தீங்கன்னா கூன் போட்டு கம்பு ஊனி நடந்து போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இளமையில் அவங்க நிமிர்ந்து உட்காராமல் நிமிர்ந்து நடக்காமல் போனதோட பலன் தான். அதனால் நிமிர்ந்து நடப்பதால் நமக்கு என்ன பலன் தெரியுமா? நிமிர்ந்து நடப்பது தான் பலன். நிமிர்ந்து நடந்தாலே ஒரு பலன் கிடைக்கும், ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும், நம்மளை பற்றின ஒரு உயர்வு மனப்பான்மை கிடைக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கிவிடும். நிமிர்ந்து நடப்பவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. நிமிர்ந்து உட்காருகிறவர்கள், நிமிர்ந்த நிலையில் இயங்குகிறவர்கள், நிமிர்ந்த நிலையில் நடக்கிறவர்கள், இவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. முதல்ல அப்போ நிமிர்ந்து உட்காருவது, நிமிர்ந்து நடப்பது, நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு வாகனத்தை ஓட்டுவதுங்கிறது வந்து அது கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை செஞ்சாதான் அதில் ஒரு வலி இருக்குது. இடுப்புக்கு அப்போ தான் உறுதி ஏற்படும். இடுப்பு எலும்பு அப்பொழுதுதான் உறுதி ஏற்படுகிறது. நிமிர்ந்து உட்காருவதே ஒரு பயங்கர பயிற்சி. நாள் முழுதும் நீ நிமிர்ந்து உட்கார்ற அப்படிங்கும்போது அது கடுமையான பயிற்சி இடுப்புக்கு கிடைக்குது. இடுப்பெலும்பு அப்பொழுதுதான் உறுதி அடைகிறது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து மனிதர்கள் பெரும்பாலும் நிமிர்ந்து உட்கார முடியல. அதனால தான் அவங்க சேரையே கண்டுபிடிச்சாங்க. இந்த சேரெல்லாம் நிமிர்ந்து உட்கார விடாதபடி செய்து விடுகிறது. இந்த பிளாஸ்டிக் சேர் ஒன்று இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஒரு பிளாஸ்டிக் சேர் இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லேயும் போடுவாங்க தெரியுமா? அந்த சேரோட தன்மையே இது. உங்களுக்கு சாய்ச்சிரும். நிமிர்ந்து உட்கார விடாது. நிமிர்ந்து அதில் உட்காரவே முடியாது. அப்படிப்பட்ட சேர் எப்போ கண்டுபிடிக்கிறான் தெரியுமா? இந்த மனிதர்களால் நிமிர்ந்து உட்கார முடியாத போது தான், அப்போ தான் சேருங்கிறதே தேவைப்படுது. அப்போ சேர் கண்டுபிடிச்ச பிறகு சோபா செட்டு எல்லாம் சாஞ்சிட்டாங்க. அந்த நிமிர்வு நிலை என்பது குறைந்து கொண்டே போகுது. அப்போ தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும். தன்னம்பிக்கை என்பது ஏற்படாது. அந்த இடுப்பெலும்பு வலுவில்லாமல் போய்விடுகிறது. தன்னை பற்றிய தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாழ்வு மனப்பான்மைங்கிறது என்னது? தாழ்வான மனம், தாழ்வாக அந்த தாழ்வான எண்ணங்கள், தாழ்வான கற்பனைகள், தாழ்வான கனவுகள், தாழ்வான சிந்தனைகள், அதுதான் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை ஒருத்தட்ட இருக்குதுனாலே அவங்க மனசில் தாழ்வான எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும். அவங்க தாழ்வான செயலை தான் செய்வாங்க. அதனால் நிமிர்ந்து நடப்பதன் மூலம் நிமிர்ந்து நடக்கிறவர்கள் உயர்வானவர்கள், உயர்வு மனப்பான்மை உடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதுமையில் நீங்கள் கூன் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் இளமையில் நிமிர்ந்து நடக்க பழகிக்கொள்ளுங்கள்.